இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 35 முதல் 37 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். ஆம், என கருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் மனிதர்களால் மனமுவந்து வரவேற்கப்பட்டது என்பதற்கு இன்றைய நற்செய்தி பகுதி ஒரு சாட்சியாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளில் குற்றம் கண்டுபிடித்தவர்களும் உண்டு, குறை கண்டுபிடித்தவர்களும் உண்டு, அந்த ஆலோசனைகளை வன்மையாய் தாக்கியவர்களும் உண்டு. ஆனால் அதே வேளையில் அவருடைய ஆலோசனைகளை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் உண்டு என்று வேதம் பதிவிடுகிறது. இன்றைய உலகத்தில் பல நேரங்களில் நாம் நம்முடைய ஊழியத்திற்கு வருகிற எதிர்ப்புகளை பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம். அந்த எதிர்ப்புகள் நிமித்தமாய் நாம் அப்படியே முடங்கி போய்விடுகிறோம். இன்னும் ஒரு சிலர் பின்மாற்றம் அடைந்து விடுவதும் கூட உண்டு. ஆனால் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிற ஊக்கம் என்னவென்றால், நமது வார்த்தையை கேட்பதற்காக நம் மூலமாய் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை திருப்தியாக அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களும் உண்டு என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிற பொழுதும் நமது ஆலோசனைகளை மனமுவந்து கேட்கிற மக்களையும் ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு தருவார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பணிக்கென வந்துவிட்ட நாம் இனி ஒருபோதும் மனிதர்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாகாது. அந்த மனிதர்களுடைய வார்த்தையை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கூறுகிறார் என்பதை அன்றைக்கு எப்படி மக்கள் மனமுவந்து கேட்டார்களோ அதே போல பணிவாழ்வில் இருக்கிற நாமும் அவருடைய ஆலோசனைகளை மனமுவந்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். யார் யாரெல்லாம் அவருடைய ஆலோசனையை மனமுவந்து கேட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடைபெற்றது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒரு மாற்றத்தை நமக்குள் தருகிற, நமக்குள் ஏற்படுத்துகிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு முற்றிலும் முழுமையாய் செவி கொடுப்போம். அன்புத்தாய் மரியாள் கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படிவோம், நாமும் வெற்றி பெறுவோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.